வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு இரவின் கடிதம், பாகம் 4, முக்கோண சண்டை. நான் குறிப்பிட்டிருந்த நண்பர்களை மீண்டும் நேரில் சந்திக்க முடிவு செய்தேன். இதற்கு மேலும் என்னால் உண்மை தானாக வெளிவரும் என்று வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்க முடியாது. ஆனால் இம்முறை ஒவ்வொருவராக தனித்தனியாக சந்திக்காமல் 3 பேரையும் ஒரே இடத்திற்கு அழைத்து முறையிட முடிவு செய்துதான் சென்றேன். முறையிட்டு உண்மையை கண்டறியதான் தீர்மானத்துடன் சென்றேன். 3 பேரும் வந்திருந்தார்கள். நீங்க யாருமே உண்மை என்கிட்ட இருந்து சொல்லவே மாட்டீங்க, என்ன நடந்துச்சு மறைக்காம சொல்லுங்க என்று அனைவரிடமும் இம்முறை மெதுவாக அல்ல, நன்றாகவே சண்டையிடா குறையாக கத்திதான் விசாரித்தேன். காஃபி ஷாப்பில் அமர்ந்திருந்த மற்றவர்கள் அனைவரும் பார்த்தாலும் எனக்கு அதை பற்றிய கவலைகள் இல்லை. என் நிலை யாருக்கும் இல்லையே. என் நிலையில் இருந்தால் அவர்கள் என்ன ஆகியிருப்பார்களோ தெரியாது. கார்த்தி அதே கோப குரலில் என்னிடம் மீண்டும் கத்தினான். அந்த நைட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாரும் தான் அந்த பாவத்தை செஞ்சோம். உண்மையான குற்றவாளி யார் தெரியுமா? இதை கார்த்தி சொல்லும் போது வித்யாவும் ரஞ்சித்தும் இருவரும் வேறுபட்ட முறையில் குற்றங்களை என் மீது சாட்டினார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் என் உயிர் கற்றுக்கொள்வது போல் இருந்தது. கார்த்தியை தொடர்ந்து ரஞ்சித்தும் என் மீதுதான் குற்றம் சாட்டினான். அவனை தொடர்ந்து வித்யாவும் நீயும் தான் பார்த்துட்டு இருந்த, ஆனா நாங்க மட்டும் தனியா செஞ்சது போல எங்ககிட்ட ஏன் வந்து கத்திட்டு இருக்க? உன்ன மாதிரி என்ன நாங்களும் வேலை வெட்டி இல்லாமலா இருக்கோம் என்று வித்யாவும் அதே கோபக்குரலில் என்னிடம் கத்தி கேள்வி எழுப்பினாள். அந்த சண்டைக்கு நடுவில் திடீரென நாங்கள் அமர்ந்திருக்கும் திறந்த வெளி காஃபி ஷாப் இருளில் மூழ்கியது. ஒரு துளி வெளிச்சம் கூட இல்லை. முழுவதுமாக அந்த இடத்தில் இருள் சூழ்ந்தது. நாங்கள் 4 ஒரு சிறிய டேபிளில் 4 புறமும் அமர்ந்திருக்க, நாங்கள் அமர்ந்திருந்த மேஜையில் ஒரு நிழல் உருவம் தெரிந்தது. ஏதோ ஆத்மா போல் தோன்றியது. யார் என்றுதான் தெரியவில்லை. ஆனால் அதனுடைய குரல் கேட்டது. அந்த நைட்டு நடந்த உண்மைய மறைக்காதீங்க. யாருக்காக நீங்க மறைக்கிறீங்க? ஈடுபட்ட நீங்களே எதுக்கு மறைக்கணும்? இம்முறை அந்த மேஜையின் மீதே ஒரு எழுத்தும் தோன்றியது. ஏ என்ற ஆங்கில எழுத்துதான் அது. ஆனால் அது குறிப்பிட்டது அர்ஜுனையா, இல்லை எனக்கு கடிதம் எழுதும் ஆசிரியரையா என்றுதான் என் மனம் குழம்பி போய் தவித்தது. அன்னைக்கு நடந்ததுதான் என்னதான் உண்மை? இதுக்கு மேல யாருதான் மறைக்கிறா? யாருதான் எனக்கு அந்த உண்மையை சொல்ல போறா? நான் எப்படி அதுல ஈடுபட்டேன்? நாங்கள் 4 பேசும்போது அந்த காஃபி ஷாப்பின் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. அந்த மேஜையில் நிழல் போல் தோன்றிய உருவம் அந்த இருட்டிலும் அதே காஃபி ஷாப்பில் என் முன்னே 3 பின்னால் நின்று கொண்டிருந்தது. என் இதயம் மீண்டும் வேகமாக துடிக்க துவங்கியது. தூரத்தில் நின்றிருந்த அந்த நிழல் மெதுவாக அடியெடுத்து என் அருகில் நெருங்கி வந்தது. ஆனால் அங்கிருந்த இருள் சூழ்ந்த நிலையில் அதனுடைய முகம் தெரியவில்லை. யார் அந்த நிழல் உருவம்? அர்ஜுனா, இல்லை ஆசிரியரா? மேஜையின் மீது தோன்றிய ஏவின் அர்த்தம் என்ன
என்பதை பாகம் 5 நாளை இதே சேனலில் இதே நேரத்தில் காணலாம். நன்றி. வணக்கம். இந்த கதையோட சீரீஸில் பாகம் 1 and 2 நான் ஒன்றா போஸ்ட் பண்ணதுனால பாகம் 4 பாகம் 3 நான் சொல்லியிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கதை தொடர்ச்சியாக தான் வருது, எந்த குழப்பமும் வேண்டாம். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். தேங்க்யூ.